நீர்ல யாராவது மூழ்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சார்ந்து நாம செய்ய வேண்டிய அவசர சிகிச்சை முறை என்ன? இந்த முக்கியமான விஷயத்த மக்கள் இதுக்கப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏதோ பேனிக் ஏற்படுத்துற மாதிரி இருக்கலாம் நினைக்காதீங்க. நாளை பின்ன ஏதாவது டிசாஸ்டர் நடக்கும்னு சொல்ல நடந்துச்சுன்னா நாம ரெடியா இருக்கணும். இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா அவசர சிகிச்சை பயிற்சி மேற்கொண்டவங்க வருவாங்களா காத்துட்டு இருக்க முடியாது. யாருக்காவது எதனா பிரச்சனை உடனே நாம களத்துல இறங்கி அவங்க உயிரை காப்பாற்ற எந்த அளவுக்கு பிரயத்தனப்பட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ அந்த வழிகாட்டல இப்ப நீங்களே தெளிவா பாருங்க. ஆறு, கிணறு, ஏரி, நீச்சல் குளம் போன்றவற்றில் இடர்கள் ஏற்படும். செயற்கை சுவாசம் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் இது அவசியம். வாயை சுத்தம் செய்து பாதிக்கப்பட்டவரின் மூக்கை கையால் மூடிய பின் நம் வாயால் காற்றை ஊத வேண்டும். சிறு குழந்தையாக இருப்பின் குழந்தையின் வாயையும் மூக்கையும் சேர்த்து காற்றை ஊத வேண்டும். நிமிடத்திற்கு 15 முறை சுவாசம் வழங்க வேண்டும். அவரை இருக்கும் இடத்தில் இருந்து மாற்றாமல் செயற்கை சுவாச முறையை கையாள வேண்டும். அவசர ஊர்தியை அழைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபரை விரைந்து மருத்துவரிடம் கொண்டு செல்ல வேண்டும்.